எப்படி போடுறது, ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டியில் உட்காந்தே வந்து அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அது ஓகே தான், அது நல்லா பழகுனவங்களுக்கு அது செட் ஆகும். சில பேர் இப்போ புதுசாக உள்ளவங்கலாம் அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாண்டை நம்ம மறந்துடுவோம். அது நமக்கு ரொம்ப பிடிக்கும், உட்காந்துட்டே வண்டியில் உட்காந்துட்டே ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி. ஆனால் அதை வந்து பண்ணாதீங்க. ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு வண்டியில் உட்காருங்க. அதே மாதிரி நம்ம இறங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்னா நமக்கும் ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நம்ம ஸ்டாண்டை வந்து உட்காந்துட்டே நம்ம ஸ்டாண்டை எடுக்காமே கூட சில டைமில் போயிடுவாங்க. அதுக்காக அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டாண்ட் போட போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் நான் அதில் சொல்லித்தர போகிறேன். இப்போ வண்டி இப்படி நிற்கிது, இதை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக ஹெட்டை ஃபஸ்ட்டு நேர் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்கை அழுத்திக்கோங்க. வண்டி ஆனால் நிப்பாட்டி தான் இருக்கணும் நமக்கு. இந்த பிரேக்கை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. சீட்டில் அப்படி ஒரு கையை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா வண்டி நமக்கு அந்த ஸ்டாண்டு வந்து எடுக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ எடுக்கிறது வந்து லெஃப்ட் காலை யூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் காலால் இப்படி ஸ்டாண்டை உள்ளே லாக் பண்ணிவிடுங்க. லைட்டாக வந்து மைல்டாக ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் நமக்கு ஸ்டாண்டு வந்து உள்ளே போயிட்டதாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டாண்டு வந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரேக்கை வந்து இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. சீட்டில் அப்படி கையை அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு ரைட் காலால் இப்படி வச்சு ஸ்டாண்ட் அப்படி போட்டுட்டு ஹெட்டை வந்து இப்படி நல்லா லெஃப்டாக அப்படி மடக்கி வச்சுருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.